வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம உடலை சுத்திகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்துலேயே டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னாலே இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். முதல்ல இஞ்சியில் விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி ஃபோலேட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம், கொலைன், மெக்னீஷியம் அண்ட் சோடியம் இருக்குது. இஞ்சி நீங்கள் டெய்லி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் சாப்பாடு சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். ஒரு பொருளுக்கான பிஹெச் லெவலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம உடம்புக்கும் அந்த பிஹெச் லெவல் இருக்குது. அதை தான் பாடியை ஆல்கலைனாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தவிர கொழுப்பை குறைக்குது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, மொத்தத்துக்கு நம்ம உடம்பு டீடாக்ஸ் பண்ணுது. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வெள்ளரிக்காவை பற்றி சொல்லவே வேண்டாம். நம்ம உடம்பை ஹைட்ரேட் பண்ணுறது வெள்ளரிக்காய் தான். 95% வாட்டர் அதில் இருக்குது. வெள்ளரிக்காய் சாப்பிட்றதால உங்களுக்கு விட்டமின் ஏ, B1, B6, C, D, ஃபோலேட், கால்சியம், மெக்னீஷியம் அப்புறம் பொட்டாசியம் கூட கிடைக்குது. வெள்ளரிக்காவோட முக்கியமான வேலை நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தை குறையாமல் பார்த்துக்கிறது. அது தவிர அது நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுது. அதில் நீர் சத்து நிறையா இருக்கிறதால நம்ம உடம்பை குளிர்ச்சியாகவும் வச்சுக்குது, அதே சமயம் பிளட் ப்ரெஷரையும் கரெக்டாக வச்சுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம். டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னாலே லெமன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. காலையில் வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணியில் லெமனை புழிஞ்சு குடிச்சிங்கனாலே எந்த நோயும் வராது. லெமனில் விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் இருக்குது, கால்சியம், அயன், மெக்னீஷியம், அது மட்டும் இல்லைங்க பொட்டாசியம் கூட இருக்குது. இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு இம்யூன் பூஸ்டர், வெயிட் லாஸ்க்கு கூட இது ஹெல்ப் பண்ணுது, நம்ம லிவரை பியூரிஃபை பண்ணுது, இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கூட. அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது புதினாவை நம்ம ஃப்ளேவருக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. புதினாவில் விட்டமின் ஏ, ஃபைபர், அயன், மெக்னீஷியம் அண்ட் ஃபோலேட்டுங்கிற ஃபோலிக் ஆசிட் இருக்குது. சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகலையா, இல்லை சளி பிடிச்சிருக்கா, 4 புதினா இலையை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க, சூப்பராக கேட்கும். அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். புதினா இலையை போட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஃபீவர் கூட கண்ட்ரோல் ஆகும். ஸோ என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ வாங்க டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு அரை வெள்ளரிக்காய் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் 1 போட்டுக்கலாம். இதோட தோல் சீவி நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் இப்போ அப்படியே அந்த 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்துருங்க. இதை இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 5-6 மணி நேரம் விட்டுருங்க. நீங்கள் காலையில் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டே இதை ரெடி பண்ணி அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். ஸோ ஊறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நைட் இதை ரெடி பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இது தாங்காது. இல்லை இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற வைக்கும் போதே ஃப்ரிட்ஜில் போட்டு ஊற வச்சுருங்க. எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. அப்படியே ஃப்ரிட்ஜிலே ஊறட்டும். வெளியெடுத்து வச்சு சில்னஸ் போனதும் குடிங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.